கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் தேவன் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை ஐயோ. யாருக்கு ஐயோ? ஐயோ என்று தேவன் யாரை பார்த்து சொல்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் அவர்கள் இழக்கிறார்கள் என்று அர்த்தம். வேதத்தில் அநேக இடங்களில் அநேக வார்த்தைகளை ஐயோ என்கிற வார்த்தையை தேவன் உச்சரிக்கிறார். இதில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் இந்த நாளில் நான் தியானிக்கப் போகிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எரேமியா 22வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அநியாயத்தினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேல் அறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மாய் வேலை கொள்கிறவனுக்கு ஐயோ. நாம் அநியாயத்தினால் நம்முடைய வீடை கட்டக்கூடாது என் சகோதரனே, என் சகோதரியே. மற்றவர்களை ஏமாற்றி நாம் கட்டக்கூடாது. மற்றவருடைய வேலைக்கான பணத்தை நாம் சரியாய் கொடுத்து விட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம் மீது இரக்கம் செய்து அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறார். அடுத்ததாய் அதே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், வீட்டோடு வீட்டை சேர்ப்பவனுக்கும் வயலோடு வயலை சேர்ப்பவனுக்கும் ஐயோ என்று ஏசாயா 5:8 சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எது போதுமோ அது எதை தேவன் திருப்தியாய் கொடுத்திருக்கிறாரோ அதில் சந்தோஷப்படுங்கள். ஆசை என்பது ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான தோல்விகளை கொடுக்கும். அடுத்ததாய் ஆண்டவர் சொல்கிறார், சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி காலையில் இருந்து இரவு வரை குடிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை துளைக்கிறார்கள், தங்களுடைய குடும்பத்தை இழந்து போகிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்யக்கூடிய நன்மைகளை இழந்து போகிறார்கள். அவர்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று ஏசாயா 5:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாய் தேவாவியான நம்மை பார்த்து மிகவும் அழகாய் சொல்கிறார், தகப்பனை நோக்கி நீ ஏன் என்னை ஜெனிப்பித்தாய் என்றும், தாயை நோக்கி வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஏன் என்னை பெற்றாய் என்றும் சொல்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஐயோ என் கர்த்தருக்குள் அன்பானவர்களே. இது ஏசாயா 45:10 சொல்லப்பட்டிருக்கிறது. என் கர்த்தருக்குள் அன்பான என் தேவ ஜனங்களே, நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாக இருப்போம். தேவையில்லாத பாவங்கள் நமக்குள்ளாக இருந்தால் அதை விட்டு விடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பதாக. ஆமென். தேங்க் காட்.